அறுவகை ஐம்பொலனும் அடக்கி ஞான புகழுடையதம் உள்ள புண்டரீகத்துள்ளருக்கும் பிராணர் என்று சொல்லி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருவேலுமலை தேவாரத்தில் சொல்றாருங்க. அது பெருமான் எங்க வச்சிருக்கணும்னா இதய தாமரையில வைத்து பூசை செய்யணும். பூசைத்தானம் என்று சொல்லுவது நமக்கு இதயம்தான். ஆமா, அப்படி வைத்திருப்பாரா இறைவனையாங்க. ஏன்னா அவர் யோக நிலையில நின்றவர். அதனால இறைவனுடைய திருவடி எங்க வச்சிருப்பாராம்? புண்டரீகம், இறைவனுடைய திருவடிய அகமலரில் வைத்து போற்றும் பொறுப்பு அப்படின்னார். அப்படியே தன்னுடைய இதய தாமரையில் வைத்து போற்றக்கூடியவர் என்று சொல்லி சொல்றார். ஆமா, மணியை பொன்னில் பதிப்பது போல் அகம்னா உள்ளம், இதயம்னா பூசைத்தானம். ஆமா, அகம் என்று சொல்லுவது உள்ளம், இது இதயம் என்று சொல்லுவது தான் பூசைத்தானம். அகப்பூசை செய்கின்ற பொழுது நம்முடைய இதயத்துல 1000 இதழ் கொண்ட ஒரு தங்கத்தாமரை இருப்பது போல நாம பாவனை செய்து அதிலே பெருமானை எழுந்தருள் செய்து பூசை செய்யணும். அதுதான் அகப்பூசை செய்யக்கூடிய ஒரு முறை என்று சொல்லி பெரியவர்கள் சொல்லுவார்கள். அந்த அகப்பூசையில என்ன அப்படின்னா, அதாவது அங்க அன்புதான் எல்லாமே. அப்படிதான் அப்பர் சாமிகள் சொல்றார், நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர் அமைய ஆட்டி பூசனை ஈசனாருக்கு போற்றவி காட்டினோமே அப்படின்னார். 8 புஷ்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 புஷ்பங்கள் என்ன அப்படின்னா, அட்ட புஷ்பங்கள் கொல்லாமை, ஐம்பொறி அடக்கம், பொறை, அருள், அறிவு, வாய்மை, தவம், அன்பு. இதாங்க. இது எல்லாத்துக்கும் மேல என்னன்னா அன்பு அப்படிங்கிறது தான். அதான் சொல்றேன், நேயம் நேயமே நெய்யும் பாலா. நேயம்னா அன்பு, அதுதான் நிவேதனமும், அதுதான் அபிஷேகமும், அங்க அன்பு தான். ஆனா இந்த 8 புஷ்பங்கள் அப்படிங்கிறது கொல்லாமை, ஐம்பொறி அடக்கம், பொறை, அருள், அறிவு, வாய்மை, தவம், அன்பு. எல்லாத்துக்கும் மேல அன்பு தான் சொல்லப்படுவது. இப்படி இறைவனை உள்ளத்தாமரையில் வைத்து பூசை செய்தவர் நம்முடைய நாயனார் என்று சொல்றார். அப்படி பல நாள் அவர் பூசை செய்து கொண்டு வந்ததனால அவருக்கு நம்பிகளுடைய தொடர்பு கிடைச்சதுங்க. பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இறைவனை நல்ல வழிபாடு செஞ்சாதான் நல்ல குருநாதர் கிடைக்கும்.